மக்கா ஐயா ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரியும். ஆனால் இப்போவே வரும்னு நினச்சி கூட பார்க்கல. மதுரையில் ஐயா ஒரு மீட்டிங் போட்டு காலி சேர்கிட்ட கழுத்து நரம்பு புடைக்க வீரவசனம் பேசியிருக்கார். ஜனங்க ஐயாவோட பேச்சை கேட்க முடியாமல் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் காவல்துறையினர் போகாதீங்கம்மா உட்காருங்கன்னு கெஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்க. மதுரை மாவட்டத்தில் தாய் தந்தையை இழந்த 341 குழந்தைகளை அன்பு கண்கள் திட்டமாக இந்த அரசு பாதுகாக்கும். மதுரையில் வழக்கம் போல ஐயா ஸ்டாலின் மீட்டிங்கை போட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டிருக்கார். இந்த வெத்து பேச்செல்லாம் மதுரைக்காரங்கிட்ட எடுபடுமா? இவருக்கு வேற வேலை இல்லை, ஊரே நாரி போய் கிடக்கு, வெட்டி பேச்சு பேசுதாருன்னு எல்லாரும் கூட்டத்தை விட்டு கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போன பெண்களை காவல்துறையினர் வெளியில் போகக்கூடாது, போய் சேரில் உட்காருங்கன்னு தடுத்திருக்காங்க. பாவம் பெண்கள் காவல்துறையை மீறி வெளியே போகவும் முடியாமல் ஐயா ஸ்டாலின் அளந்து விடுறத கேட்கவும் முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற வேதனையில் இந்த வேதனை வேறையான்னு நொந்துக்கிட்டாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது. அதானே, இந்த பாட்சாலாம் ஐயா கிட்ட பழிக்குமா? காலையிலேயே பஸ் வச்சு தலைக்கு 500 ரூபா காசு கொடுத்து கூட்டியாந்துருக்கு. ஐயா பேசுறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, உட்கார்ந்து ஒழுங்கா கேட்டு போங்க. ஆனா பாருங்க, ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா? இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னா காரணம் என்ன? செயல்ல எதையும் காட்டாம சும்மா வாயிலேயே மத்தளம் வாசிக்கிறதால தான். தேர்தலுக்கு 4 மாதம் இருக்கும்போதே இப்படி இருக்கு. இன்னும் போக போக பாருங்க செம்ம காமெடியாக இருக்க போகுது. ஆக மொத்தம் இந்த ஆட்சியை மக்கள் கட்டாயம் வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறாங்க.